இந்த முட்டை தொக்கு செஞ்சால் ஒரு பருக்க சாதம் கூட மிஞ்சாது. 10 நிமிஷத்தில் சூப்பரான முட்டை தொக்கு வாங்க ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பழுத்த தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. அரைச்சி அதை பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. தக்காளி நீங்கள் பச்சையாக அரைச்சி சேர்க்க பிடிக்கலனாக்கா நீங்கள் வதக்கி கூட அரைச்சிக்கலாங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போன பிறகு இது மேலே கருவேப்பிலையை தூவிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் காரம் எந்த அளவு இருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா நமக்கு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சு நல்லா நமக்கு வரணுங்க. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை பீஸாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு நீங்கள் இறக்குனீங்கனாக்கா சூப்பரான முட்டை கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி பூரி சாதத்துக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க.